என் தங்க பிள்ளையே, இனிதான் என் ஆட்டத்தை நீ பார்க்கப் போகிறாய். உன் மனமென்னும் விஷயத்தில் குழம்பி தவிக்கின்றாயே. இந்த அப்பன் எப்பொழுது அதற்கு விடிவை கொடுக்கப் போகிறான், எப்பொழுது முடிவை கொடுக்கப் போகிறான் என்று நீ மனம் ஏங்கிக் கொண்டு இருந்த விஷயத்திற்கு நல்லதொரு தீர்வை கொடுப்பதற்கு இந்த அப்பன் வந்து விட்டேன். என் பிள்ளையே, நான் சொல்லும் அடையாளத்தோடு உன்னை ஒருவர் சந்திக்கத்தான் போகிறார். அவர் எதற்காக என்ன செய்ய போகிறார் என்றுதானே நீ மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உன்னை பேசியே ஜெயித்து விடலாம் என்று ஒருவர் அலைந்து கொண்டிருக்கின்றார் அல்லவா? அவரிடமிருந்து காப்பாற்றுவதற்காக நான் சொல்லும் நபரானவர் உன் வாழ்க்கையை தேடி வந்து விட்டார். மாறப்போகும் தருணத்திற்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நிலையை நான் மாற்றுவதற்காக வந்து இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனதை தளர்த்தி கொண்டே இருக்கின்றாய்? நான் உனக்கென்று ஒரு வழி அமைத்து விட்டேன். அதில் அவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார். நான் அனுப்புகின்ற நபரால் உன் வாழ்க்கையை மாறத்தான் போகிறது. எதை நோக்கிய உன் பயணம் இருந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த பயணத்தில் வெற்றியைத்தான் நான் தரப்போகிறேன். இனி உனக்கு பதிலாக உன் பாரத்தை நான் சுமக்க தயாராக இருக்கும் பொழுது நீ செல்லும் வழிகளில் வழித்துணையாயிருந்து உன்னை வழிநடத்தத்தான் போகிறேன். நான் எந்தவித பூஜையும் உனக்கு வரையறுக்கவே இல்லை. இதை செய்தால்தான் உன் வேண்டுதலை நிறைவேற்றுவேன், அதை செய்தால்தான் உன் வேண்டுதலை நிறைவேற்றுவேன் என்று நீ நினைக்க வேண்டாம். நீ எந்த நேரத்திலும் எப்பொழுதும் சாய் தேவா என்று அழைத்தாலே போதும், இந்த அப்பனானவன் உன்னை தேடி வந்து விடுவேன். உன் விடியலை தன்னம்பிக்கையோடும் உனக்கான வெற்றியோடும் தான் தொடங்கப் போகிறாய். நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். எதை செய்தாலும் உன்னுள் இருந்து உனக்கான வெற்றி வாக்கை மட்டுமல்ல, உன் செயலை செய்வதற்கும் இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்று. இனி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். எங்கே நாம் எடுத்த காரியத்தில் தோற்று போய் விடுவோமோ என்று எண்ணாதே. நீ வாழ்வில் அத்தனை துன்பங்களையும் கடந்து வந்து விட்டாய். இனி உனக்கு வர வேண்டியது கண்டிப்பாக தானாகத்தான் வரப்போகிறது. உன் வேண்டுதல் யாவும் நிறைவேறப் போகிறது. உன் கனவுகள் நிறைவேறும் வரை நான் உன் கூடவே இருந்து உனக்கான எல்லா விதத்திலும் உன்னை பாதுகாக்கத்தான் போகிறேன். நீ யாரையுமே நம்பி வாழக்கூடிய தருணத்தை இந்த அப்பன் எப்பொழுதுமே வைக்கப் போவதே கிடையாது. உன் வெற்றிக்கான தருணத்தை நான் குறித்துவிட்ட பிறகு நீ எதிர்பாராத தருணத்தில் அந்த உறவானவர் உன்னிடம் உனக்கான வெற்றியை தருவதற்காக இங்கு வரத்தான் போகிறார். என் பிள்ளையே, எவரிடம் பேசினாலும் நம்மை பற்றி பிறர் குறை சொல்கிறார்களே, அது மட்டுமல்ல, நம் காதுபடவே அவர் அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கிறாரே, பேசிக்கொண்டு இருக்கிறாரே என்று எண்ணிக்கொள்ளாதே. எதை எப்படி செய்தாலும் உனக்கான தருணத்தை குறிப்பது இந்த சாய் தேவனாக இருக்கும் பொழுது நீ எந்த நிலையிலும் நீயாகவே இருக்க பழகு. நீயாகவே இருப்பதினால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் தன்மை உனக்கு புரியும். உன் பிரச்சனையின் தன்மை குறைந்து கொண்டு இருக்கும். இன்னும் சில நேரங்களில் உன் அருகில் இருப்பவர்களுக்கு கூட உன்னை பிடிக்காமல் போகலாம். உன் அருகில் இருப்பவர்களுக்கு கூட உன்னுடைய உண்மை தன்மை என்னவென்று தெரியாமல் போகலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உனக்கு வெற்றியை தருவது இந்த சாய்தேவன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். உன்னை ஒதுக்கியவர்கள் இவர்கள்தான் ஏன் ஒதுக்கினோம் என்று சொல்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையின் தருணத்தை நான் உயர்த்துவதற்காக வந்து இருக்கும் பொழுது நீ எந்த வேலையை ஆரம்பித்தாலும் தெள்ள தெளிவாகவும் இந்த அப்பனின் மீது பாரத்தை போட்டும் நம்பிக்கையோடு செயல்படு. கவலை கொள்ளாதே, தைரியமாக இரு. இனி உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் இருக்க போகிறது. யாரிடமும் எவரிடமும் பொறாமையும் கொள்ள வேண்டாம். விருப்பும் வெறுப்போடும் பழக வேண்டாம். யாரிடம் பேசினாலும் நல்லதையும் நட்புடனையுமே பேசி பழகு. என் பிள்ளையே, மற்றவர்கள் நம்மை பற்றி
பற்றி குறை சொல்கிறார்களே, அதனால் நான் அவர்களை பற்றி குறை சொல்ல மட்டும்தான் போகிறேன் என்று நீ நினைக்க வேண்டாம். சிறு புன்னகையோடு நீ அவர்களை கடந்து செல். உன்னை சுற்றி இருக்கும் ஆளாஜாலத்தை அவிழ்த்துவிட்டு உனக்கான வெற்றியை தருவது இந்த சாய்தேவன் என்பதை நீ உணர்ந்து கொள். உனக்கு தேவையானதை நான் செய்யத்தான் போகிறேன். நீ என்னிடம் வா. எதை கண்டும் அங்கு ஏமாற்றம் அடைய வேண்டாம். போலியான உறவுக்கும் பொய்யான உறவுக்கும் நடுவிலே சிக்கி தவித்து கொண்டு இருக்காதே. யாரிடமும் எப்படியும் உன் வாழ்க்கை வாழ்ந்துதானே ஆக வேண்டும். அது எப்படியும் போகட்டும் என்று நீ மனம் போன போக்கில் செயல்களை செய்து விட வேண்டாம். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழியை உணர்ந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கின்றேன். நான் உனக்கு இங்கு ஒரு விழிப்புணர்வை தருகிறேன். யாரையும் அவ்வளவு எளிதாக நீ நம்பிவிட வேண்டாம். யாரிடமும் நம்பி உன் பலத்தையும் பலவீனத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எப்படிப்பட்டவர்கள் இருந்து அறிந்து கொள்வதற்கே சில காலங்கள் நம்மிடம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நீ எப்படி உனக்கான வெற்றியை பகிர்ந்து கொள்வாய்? என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழிகள் எனக்குத்தான் தெரியும். உன் வாழ்வில் இதுதான் மிக மிக முக்கியமான தருணம். அதை பற்றி நான் உன்னிடம் சொல்வதற்கான நேர காலமும் வந்துவிட்டது. அவர்தான் வருவாரோ இவர்தான் வருவாரோ என்று எதிர்பார்த்திருந்த காத்திருந்த தருணத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான வெற்றியை தருவதற்கு உனக்கென்று உனக்கான ஒருவரை நிரந்தரமாக்க வந்து இருப்பதில் எனக்கும் மகிழ்ச்சிதான். அந்த மகிழ்ச்சியான தருணம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் நீ அவரை விட்டு விடாதே. உறவுகள் எவ்வளவு பொக்கிஷமானது என்று தெரியாமல் உன் மனதை வழிப்படுத்தி கொண்டு சென்று விட்டார்களே, உன் மனதை காயப்படுத்தி விட்டு சென்று விட்டார்களே என்று நீ அல்லாடி கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, சிலரின் அன்புக்கு சில பேர் அடிமையாகி விடுகிறார்கள். அதன் பின் போலியானது என்று தெரிந்த பிறகும் அந்த உறவை விட்டு செல்வதில் அவருக்கு மிகவும் சிரமமாக இருக்கின்றது. அதனால் நான் சொல்கின்ற நபரை அடையாளத்தோடு கண்டுபிடித்துக்கொள். அவரிடமிருந்து விலகிவிடு. என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வலியையும் உன் மனதில் இருக்கின்ற உணர்வுகளையும் யார் ஒருவரால் புரிந்து கொள்ளாமல் இருக்க முடிகிறதோ அவர்களால் அங்கு உன் வாழ்க்கையும் சரி பண்ண முடியாது அல்லவா? அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ நினைக்கின்ற காரியத்தை நீ நினைப்பதற்குள்ளாகவே யார் ஒருவர் செய்து கொள்கிறாரோ அவர்களால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை வளப்படுத்த முடியும். அதன் பிறகும் நீ சற்றும் யோசிக்காதே, சற்றும் நிலை தடுமாறாதே. உனக்கான உண்மையான ஒருவரை நான் உனக்காகவே கொண்டு வந்து இருப்பேன் என்பதில் தெளிவாக இரு. நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என் தங்கமே. இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு. மீண்டும் உனக்கான உறவு உன்னிடம் வந்துதான் சேருவார். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.